முல்தானி மிட்டி, இது ஆரஞ்சு பீலு, இது 2 மட்டும் போட்டிங்கனாலே போதும். மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியுதான்னு பாருங்கள், இல்லைன்னா வெளியே கொடுக்க முடியுதான்னு பாருங்கள். கொஞ்சம் 1/4 கிலோ அப்படி இருந்தால் தானே அரைச்சே கொடுப்பாங்க. முல்தானி மிட்டி வந்து பவுடராகவும் கிடைக்கும், இது மாதிரி கிடைக்கும். நம்ம இது இருக்கும்ல, டெய்லர்ஸு மார்க்கர் வச்சுருப்பாங்க தெரியுமா, ஒரு மாதிரி ட்ரையாங்குலராக, அந்த மாதிரி பிட்டு பிட்டாக கல் மாதிரியே கிடைக்கும். முல்தானி மிட்டிங்கிறது ஒரு சாஃப்ட் ஸ்டோன் தான். அது நான் முதல்ல ராவை வாங்கி, பவுடர் வாங்க மாட்டேன், ரா வாங்கி அது கல், சாஃப்ட் கல் மாதிரி இருக்கும். இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் ஸ்லேட் பென்சில் வந்து இப்படி மொந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும், டெய்லர்ஸோட மார்க்கர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி இருக்கும். அதையும் இதையும் நம்ம அரைச்சி அதையும் நீங்கள் பேக்காக போட்டு வந்தீங்கனாலும் செம்ம ஃபேர் ஆயிரும். வாரத்துக்கு 2 தடவை போட்டால் போதும். அந்த பேக்கும் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறம் பேக் கூட போட்டுக்கலாம். செம்ம ரிசல்ட்டாக இருக்கும். கிச்சனில் இருக்க பொருள் கொடுக்கறத ரிசல்ட்டே க்ரீம்ஸும் தான் கொடுக்குது. நம்ம தான் சூஸ் பண்ணி எதுக்கு எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப காசே செலவு பண்ணாமல் பியூட்டிஃபை பண்ணிக்கலாம். இனி என் வாழ்க்கையில் எந்த ஏழ்றையும் நடக்காமல் பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் இருந்தேன்னா இதில் கான்சென்ட்ரேட் பண்ணி நானும் பியூட்டிஃபை பண்ணி உங்களையும் பியூட்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன். ஒரு ஹேர் பேக்கு போடலாம், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் நினைப்பேன். ஆனால் துவைக்கவே முடியாமல் போயிடுது நினைக்கிறது. மிஸ்டர் பிரகாஷ், ஹாய். பால் நிலவின் முழு அழகு பகுதி அளவுதான் உன் பார்வை, அவள் முக அழகின் முன்னே தேவி. அப்படியா பிரகாஷ்? தேங்க்யூ பிரகாஷ், சூப்பர் கவிதை, தேங்க்யூ. பட் அது ஹைட்டில் வந்துருச்சு. யூடியூப் மாமாவுக்கு உங்கள் கவிதை பிடிக்கல போல் இருக்கு, அதனால் ஹைட்டில் விழுந்துருச்சு. நான் அந்த உங்களோட போய்ட்ரி வந்து எல்லாத்துக்கும் ஷோ ஆகிற மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். அக்கா, முல்தானி மெட்டி போட்டால் முகம் எரிகிறதாக்கா? அதுதான் பூபதி தம்பு, முல்தானி மிட்டி போட்டால் ஃபேஸ் எரியாது. முல்தானி மிட்டி கூட வேறு என்ன மிட்டி போட்டிருக்காங்கன்னு தெரியலையே, என்ன மண்ணாங்கட்டி போட்டிருக்காங்கன்னு தெரியலையே. அயூர் பிராண்டில் வாங்க, பிராண்டட் முல்தானி மிட்டி வாங்குங்க, நான் பிராண்டட் வாங்காதீங்க. அயூர், AYUR, அயூர், அதோட முல்தானி மிட்டி வாங்கி போடுங்க, ஒன்றும் பண்ணாது. ரோஸ் வாட்டர், எப்பவுமே ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி போடுங்க. ரோஸ் வாட்டர் நீங்கள் ரெடி பண்ணுங்கள். சும்மா பன்னீர் ரோஸ் கொஞ்சோண்டு வாங்கி அதை வந்து சும்மா தண்ணியில் பாயில் மட்டும் பண்ணிவிட்டு ஆற வச்சு அதை பாட்டிலில் எடுத்து வச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரு 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களோட DIY ரோஸ் வாட்டர். ஆக்சுவலி ரோஸ் வாட்டருக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது, டிஸ்டில் வாட்டர் மாதிரி அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை நான் போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில், வேணால் போய் பாருங்கள். ரோஸ் வாட்டர் எப்படி நம்மளே ரெடி பண்ணுறதுன்னு போட்டு வச்சுருக்கேன், அதை வேணால் ட்ரை பண்ணுங்கள். எரியாது. பியூராக முல்தானி மிட்டியாக இருந்தால் எரியவே எரியாது. அது வந்து கூலிங்காக தான் இருக்கும், டைட்னிங் கொடுக்கும், ஸ்கின் டைட்னிங். அப்புறம் ஆயில், நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயிலை ரிமூவ் பண்ணும். அப்புறம் ரைட் சைடு வளையணும். இங்கே தான் இந்த கொஞ்சம் தூரத்தில் அந்த ஒரு ஸ்பேஸ் தெரியுதுல நடுவில், ரைட்டில் நீங்கள் டேர்ன் பண்ணிடுங்க, ஸ்ட்ரைட்டாகவே ரோடு இருக்கும். அங்கே கணபதி காப்பின்னா அவங்களுக்கு தெரியாது, புதுசாக வந்தாங்கன்னா தெரியாது. நீங்கள் அந்த ஆட்டோ நிற்கிறதுல அங்கே தான் நீங்கள் அந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்குல்ல, அந்த முல்தானி மிட்டி கிடைக்கும். காஸ்மெட்டிக்ஸ் கடையிலலாம் மேபி வச்சுருப்பாங்க, இப்போ கிடைக்குதுன்னு தெரில. நான் பண்ணதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அயூரோடது வாங்குங்க தம்பு, AYUR, அயூர். ஆன்லைனில் போட்டிங்கனாலும் கிடைக்கும் அயூரோட முல்தானி மிட்டி. காம்பினேஷனும் கிடைக்கும். நீம் மிக்ஸ் பண்ண மாதிரி காம்பினேஷன் கிடைக்கும். நிறையா ஹர்பல் ஐட்டம்ஸ் அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க அயூரில். பிளெயின் வாங்கினாலும் ஓகே, பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா நீம் வாங்க, இல்லைன்னா தேவையில்லை, வாங்கலாம், போடலாம்.